அது மறுக்கலை அறிவிப்பாளர் பற்றி முரண்பாடு வருதுல, அதுக்கு தான் பேசுறோம். இப்படி ஒண்ணு வருது, இப்படி ஒண்ணு வருது, இரண்டில் எது உண்மையானாலும் ஹதீஸ் போய்விடுகிறது. அப்படித்தானே கேட்கிறோம். அதை பத்தி விமர்சனம் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் விமர்சனம். அதுல விமர்சனம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முரண்பட்ட ரெண்டு விஷயம் வந்தால், ரெண்டுல எது நிலைநாட்டப்பட்டாலும் அந்த ஹதீஸ் போய்விடும் என்று இருந்தால் அது எஸ்கேப் ஆகுறதா? அது எதுக்கு சொல்றோம்? ஏன் முரண்பாடு அவர் போய் கேட்கணும்னா அது பேச்சுக்கு சொல்றது. அதுல உள்ள ஆர்குமெண்ட்ல ஒதுங்கி நாங்க போகல, அதுல ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா? அதுகளை இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அடிப்படையான விஷயங்களை விட்டு விலகிடக்கூடாது. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப ஆசிம் என்பவரை தெளிவாக பேசினதை சொல்வதாக இருந்தால், ஆசிம் என்பவரை பற்றி சிலருடைய விமர்சனம், அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி, ரசூல்லா பெயரை பயன்படுத்தி அலி வழியாக அறிவித்திருக்கிறார், மௌகூஃபானவைகளை மர்ஃபுவாக அறிவித்திருக்கிறார். இந்த ஹதீஸ்களை தேடி பார்க்கும் பொழுது இந்த ஆபத்து இவர்கிட்ட தான் வந்திருக்குது, வேற ஆள்கிட்ட இருந்து வரல. மொத்தத்தையும் தேடுவாங்க, இவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த காரண காரியங்கள் அடிப்படையில் இவரா தான் இருக்கும், இவரா தான் இருக்குங்கிற ஒரு முடிவுல வந்திருக்கிறாங்க சில பேர். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவர் இதை எடுத்து அதை எடுக்க இயலாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இவர் அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இப்படி செய்யக்கூடியவர் என்று ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவர், அதே அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இதை சொல்கிறாரு. அதனால இது மௌகூஃபா இருக்கும், மர்ஃபூங்கிற ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிறது அது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்ன? சரி, அது தவறாக சொல்லிவிட்டார்கள் வச்சுக்கிறோம். ஆசிம் என்பவர் அப்படி கூட சொல்ற ஆள் கிடையாது. எப்படி வேணும்னு போய் சொல்றது இல்ல, இந்த மாதிரி கூட சொல்ல மாட்டார். இந்த மாதிரி மௌகூஃபானதை பிடிச்சி மர்ஃபூன்லாம் அவர் சொல்றது கிடையாது. அது அவர் மீது சொல்லப்படக்கூடிய அபாண்டம், அது தசுபு, அதாவது ஒரு பக்க சார்பு என்று சொல்லுகிற அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள. நமக்கு ஆசிம் மேல கோபமெல்லாம் கிடையாது. ஒரு ஹதீஸை சரியான ஆய்வு பண்ணுவதற்கு தான் அதை தேடுகிறோம். ஒரு நல்லவர் நிறுவனமான நல்லவர்னு சொல்லிட போறோம், நல்லவர்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். அவரே நம்ம மாமா மச்சானா? அது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த ஆசிம் என்பவரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வர்றது இல்ல, அவர் அப்படி தப்பு, இந்த சில நூல்கள் எழுதுனது ராங்கான தகவல், அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல என்று சொன்னால் அதுக்கு கவுண்டரா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அப்படியா சரி வச்சுக்கிருவோம், அப்படி வச்சுக்கிருவோம். ஆனால் இந்த ஹதீஸ்ல இது அலி சொன்னதுதான் என்பதை வேற காரணங்களை கொண்டு அறிஞர்கள் ப்ரூவ் பண்றாங்க. இவர் காரணமா இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், இவரே காரணம்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இவர் தான் அதை செஞ்சாருங்கிறாங்க. இவர் காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது செஞ்சது யாரோ செஞ்சிருக்கிறாங்க, இவர் இல்ல, அது இவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவரா தான் இருக்குங்கிறதுக்கு என்ன கிரவுண்ட்ல வர்றாங்க அது விளங்கணும்ல. எப்படி விளங்குறாங்கன்றா திருப்பி ரிப்பீட் மாதிரி தெரிஞ்சாலும் கூடுதல் தகவலை சேர்த்து சொல்றேன். அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஹாரிஸ் அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. ஹாரிஸ் என்பவர் யாரு? பொய்யர். அவர் சொன்னதாக இப்ப ஜரீர் அறிவிச்சிருக்கார். சரி, இது ஒரு ஹதீஸ். அலி சொன்னதாக இதே செய்தியை ஆசிம் அறிவிக்கிறார், அவர் சொன்னதாகவும் ஜரீர் அறிவிக்கிறார். இது ரெண்ட தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவர் ஒன்னா சேர்த்து ஹாரிதும் சொன்னார்கள், ஆசிமும் சொன்னார்கள், அலி சொன்னதாக, அலி ரசூல்லா சொன்னதாக இப்படின்னு போட்டு அறிவித்த உடனே கன்ஃபியூஸ் ஏற்பட்டு போய்விட்டது. இது ஜரீருடைய கோளாறு அப்படிங்கிறார் இப்னு வஹப். இவருடைய இப்னு வஹபுடைய வாக்குமூலத்தை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறது எப்படி ஏத்துக்கிறாங்க? அவர் சொன்னார், அறிவிப்பாளர் முடிவு பண்ண பிறகுதானே நீங்க மௌகூஃபையே தீர்மானிக்க முடியும். அது கரெக்டான வாதம், உண்மைதான். ஒரு ஹதீஸ ஹதீஸா முதல் சரியா இல்லையாங்கிறதுக்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அது மௌகூஃபா மர்ஃபூவா என்பதற்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். முதல்ல மௌகூஃப் முடிவு எடுத்துட்டு போய் அதை ஆய்வு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எதை தான் பார்க்கணும்? அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப எதன் அடிப்படையில் இப்படி சொல்றாங்க? இந்த இப்னு வஹப் என்பவர் ஏன் இப்படி சொல்றாரு என்று கேட்டால், இந்த ஹதீஸை, இந்த ஆசிம் அறிவிக்கிற இந்த ஹதீஸை அலி வழியாக ஆசிமிடம் இருந்து இன்னும் பல பேர் அறிவிக்கிறார்கள். அதான் அலி சொன்னாரு, ஆசிம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் வர்றாங்க பின்னாடி. அவங்க அறிவிப்புகளை எல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுல அலியோடு நின்றுது. அதாவது அலி சொன்னார், அதாவது 200 திர்ஹம் கிடைத்தால் இந்த ஹதீஸை அலி சொன்னார், அலி சொன்னதாக ஆசிம் சொன்னார், ஆசிம் சொன்னதாக சுபியா சொன்னாரு, அவர் சொன்னார், அப்படி வந்துருது. எல்லாம் அலியோடு நிறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த ஜரீருங்கிற ஒரு இடம் பெற ஒரு ஹதீஸ்ல மட்டும்தான் யார் வர்றாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்னு கொண்டு வந்துடுறாரு.
அப்ப என்ன பண்றாரு இப்னு வஹப் யோசிக்கிறாரு, இப்ப நம்ம உஸ்தாதுட்ட தான் குழப்பம் இருக்குது. இன்னொரு கிரவுண்ட் இது. ஒரு ஹதீஸுடைய விமர்சனத்துல 2 கிரவுண்டில் செய்யப்பட்ட விமர்சனங்கள். அப்ப அந்த கிரவுண்ட்ல உள்ளதை நம்ம ஏத்துக்கிறோம் இருந்தாலும் முரண்பட்ட 2ஐ மறுக்கவும் முடியாது, 2ஐ ஏத்துக்கவும் முடியாது. முரண்பாடான 2 விஷயம் வந்தா 2இல் 1 தான் இருக்கு, 2 சேர்ந்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டா, இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவான டாபிக். அவர் என்ன சொல்றாரு இப்னு வஹப், இதே ஹதீஸ இதே ஆசிம் வழியாக இன்னும் நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவிப்புல எல்லாம் என்ன கிடையாது, இந்த ரசூலுல்லாஹ் வரல, ஆசிம் வழியாக வந்திருக்கிற ரசூலுல்லாஹ் வரல, அலியோட நின்று இருக்கிறது. எங்க உஸ்தாது பண்ணதுல மட்டும்தான் என்ன செய்யறாரு, இப்படி பண்ணிடுறாரு. அப்ப குழப்பம் எங்க வந்திருக்குன்னு தேடி பார்க்கும் பொழுது ஹாரிஸ் அறிவிக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவர் ஹாரிஸையும் இதையும் ஒண்ணா இணைச்சு இதுலயும் ரசூலுல்லாஹ் கோத்து விட்டாரு. அதனால ஹாரிஸ் அறிவிப்புல தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்களே தவிர ஆசிம் அறிவிப்புல இல்ல, இதான் கரெக்ட் என்று சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாரிஸ் அறிவித்திருக்கிற தேடி பார்த்தோம்னு சொன்னா வேற வேற நூல் அறிவிக்கிறாரு. அதுல எல்லாம் அணி நபின்னு வருது. இந்த ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ்ல ஹாரிஸ் அலிட்ட கேட்டு அலி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவிச்சதாக பல நூல்கள் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹாரிஸ் என்பவர் தான் யார் வழி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறாருன்றார். ஆனா ஹாரிஸ் பொய்யிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறது இதை ஏத்துக்கொள்ளலாம். எப்ப ஏத்துக்கொள்ளலாம், இவர் நல்ல ஆளா இருக்கணும். இவர் பொய்யர் என்று எல்லாரும் நம்ம ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமா போச்சு. அப்ப ஹாரிஸ் என்பவரை எல்லாரும் பொய்யர் என்று ஒத்துக்கிட்டோம். அந்த பொய்யர் அறிவிப்புல தான் ரசூலுல்லாஹ் தொடர்புடைய வர்றாங்க. ஆசிம் அறிவிக்கிற அறிவிப்புல வந்து கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டா, இதே ஆசிம்கிட்ட கேட்டு இன்னும் பல பேர் அறிவிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அணியோட நிப்பாட்டி இருக்கும் பொழுது இந்த ஜரீர் மட்டும் ஏன் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இவரெல்லாம் குழப்பிட்டாரு. அது ஒரு பேரை சொல்லாம 2 பேரை எதுக்கு சொல்றாரு, அவர் எப்படி சொல்றாரு, 2 பேரை இணைச்சு சொல்றாரு. அந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது அன் ஆசிம் இப்னு லபரா வல் ஹாரிஸ் அவருங்கிறார். அந்த செய்தி அறிவிக்கும் பொழுது ஆசிமும் சொன்னாங்க ஹாரிஸும் சொன்னாங்க அப்படின்னு 2ஐயும் இணைச்சிட்டாரு. அப்ப இதெல்லாம் காரண காரியத்தோட ஆய்வு செஞ்சு சும்மா குருட்டாம்போக்குல அவங்க சொல்லல. ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து குருட்டாம்போக்குல சொன்னா அவர் சொன்னபடி இவனு சொன்னா ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கிற மாட்டேன் தான். காரண காரியங்கள் என்னென்ன காரணம்லாம் சொல்றாங்க. இந்த ஹாரிஸ் ஒருத்தர் தனியா அறிவிச்சிருக்கிறார், அதெல்லாம் தேடி பாக்குறாங்க. ஹாரிஸ் அறிவிக்கிறதெல்லாம் என்ன வருது, ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்புல எல்லாம் அலி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவித்தார்னு வருகிறது. ஆனா ஹாரிஸ் பொய்யர். ஆசிம் அறிவித்தையெல்லாம் தேடுறாங்க. ஆசிம் அறிவித்தெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா அலி சொன்னார்னு நின்றுது. ஆனால் இந்த ஜரீர் என்பவர் அறிவிக்கிற ஒரு அறிவிப்புல மட்டும் அலியை தாண்டி எங்க போகுது, ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. அது எப்படிங்க, இவர் நல்ல உறுதியான ஆட்கள் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இந்த இதுதான் நடந்திருக்கு. 2 காரணத்துல காரண காரியத்தோடு வளர்க்குறாங்க. ஹாரிஸ்ங்கிற ஒரு தனி ஹதீஸ், அதை இணை போட்டு குழப்பிட்டாரு. இதை விட மத்தவங்க இதே ஆசி மொழியாக மத்தவங்க அறிவிக்கும் பொழுது அலியோட நிறுத்திக்கிட்டாங்க. இவர் மட்டும் அதை பண்ணி இருக்கிறாரு, இந்த 2 பேரை அவரை இணைச்சிருக்கிறாரு என்று இவ்வளவு டீட்டெயிலோட அவங்க சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் மௌகூஃப் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூஃப் ஆகுது. ஒன்னு அதை நம்ம ஏத்துக்கொண்டாலும் அது மௌகூஃப்னு ப்ரூஃப் ஆகும். இதை ஏத்துக்கொண்டு அதுக்கு தான் நான் சொல்றேன், ஏன் முரண்பட்டாங்கன்னு கேட்க கூடாதுன்னு அதுக்காக நான் சொல்லல. 2இல் நம்ம எதை ஒன்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அதுல வந்து இது மௌகூஃப் என்பது ப்ரூஃப் ஆகிவிடும். அறிவிப்பாளரை வச்சுதான் முடிவு பண்ணணும், அறிவிப்பாளர் வச்சுதான் முடிவு பண்றோம். அது ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டு சரி இல்லை என்று நம்ம நினைத்தால் இந்த ஒரு கிரவுண்டு. 2 கிரவுண்ட்ல எந்த ஒரு கிரவுண்ட்லயாவது அது வந்து மௌகூஃப் ஆகுது என்று இருந்தால் அது எப்படி சம்பந்தம் இல்லாம விஷயமா போயிடும், அது எப்படி தலைப்பை விட்டு நழுவுன விஷயமா போயிடும். அறிவிப்பாளரை பத்தி பேசாம நீங்க எப்படி ஹதீஸை பத்தி பேசுங்க, அறிவிப்பாளரை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். அப்ப தலைப்புக்கு உள்பட்ட விஷயமா தான் ஆகும். அது போக இதனால பொய்யர் ஆகுறதும் வராது, இதனால நரகத்துக்கு ரிசர்வ் பண்ண வேண்டிய விஷயமும் வராது. இது சகஜமான ஒரு வார்த்தை. மௌகூஃப மர்ஃபூஆக்குதல் என்பது வந்து அறியாமையினால, கவனக்குறைவுனால, பல விஷயங்களின் காரணத்தினால, அல்ல அவங்களே செய்யாம அவங்களுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு உங்க பேரை பயன்படுத்தி சொல்றது, பல காரணங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. அதனால இது மாதிரி அணுகாம நம்ம மன அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமா சிந்திச்சா இவ்வளவு பிரச்சனை இதுல இருக்குதே. ஹாரிஸ் வர்றாரு, பொய்யரா இருக்காரு, ஆசிமும் வர்றாரு, அவர்கிட்ட வேற ஆளுக்கு கேட்கறாங்க, அதுல எல்லாம் அலியோட நின்றுது. இவர் வந்து ஜரீர் கேட்கும்போது மட்டும் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அறிஞர்கள் ஆய்வு பண்றாங்க, இது வக்ஃபு மௌகூஃப் தான் சரி, ரசூலுல்லாஹ் வரைக்கும் போறது சரியில்லை, சரியான அறிவிப்பு கிடையாது, குழப்பம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் குழப்பத்தை காரணத்தோட விளக்குறாங்க. இவ்வளவும் தெரியக்கூடிய நேரத்தில் நம்ம இறையச்சத்தோட என்ன பண்ணணும், இவ்வளவு விமர்சனத்துக்கு உரியதாக இருக்கும் பொழுது
இது தள்ளுபடி செய்யப்படும். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, அலி சொன்னதுதான். அலி சொன்னதை அவர் பொய்யரா இருந்தா ஏத்துக்கலாம், அவர் வேணும்னு போய் சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். அவர் வேணும்னு போய் சொல்லாத ஒருத்தருங்கிற ஒரு அடிப்படையில அலி சொன்னார்கள் அதை ஒத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான பாயிண்ட். இதுல என்ன தலைப்பு விட்டு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது? அதனால இந்த அறிவிப்பாளரை வைத்துதான் நாங்களும் பேசுகிறோம். இது மௌகூஃப் தான், இது மர்ஃபூ கிடையாது, ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தம் கிடையாது. இந்த அசருக்கும் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்கணும் சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மீண்டும் நம்ம பதிவு பண்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கு நாம எடுத்து வைத்த இந்த நபிமொழிக்கும்